ஹஹா சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகா பெரியவர் திருவடிகள் சரணம். நம்மளோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி. நம்மளோட சேனலில் பொது பரிகாரங்கள், சக்தி மிகுந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது, நமக்கு தொடர்ந்து அடுத்தடுத்த லெவலுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் போகணும், நாம் நினைக்கிற விஷயங்கள் அத்தனையும் கைகூடி வரணும், வாழ்க்கையில் நாம் 4 பேருக்கு முன்னாடி கௌரவமாக சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும். அப்படி நாம் கௌரவமாக நினச்சது அத்தனையும் கைகூடி சகல சௌபாக்கியத்தோடு வாழணும் அப்படின்னாக்கா குரு பகவானுடைய அனுக்கிரகம் நமக்கு முழுமையாக வேணும். குரு பகவானுடைய அனுக்கிரகம் நமக்கு இருந்தது அப்படின்னாக்கா ஒரு நல்ல மனைவி, நல்ல கணவன், நல்ல குடும்பம், நல்ல வேலை, நாம் நினைக்கிறபடியெல்லாம் நம்ம வாழணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக அதுக்கு குரு பகவானுடைய பார்வையும் அனுக்கிரகம் நமக்கு வேணும். இப்படி நல்ல விஷயங்கள் அத்தனையும் நமக்கு தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருமே வியாழக்கிழமை தோறும் விரதம் இருந்து ஒரு வேளை மட்டும் உணவு எடுத்துக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களில் நவக்கிரகங்களில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நீங்கள் ஒரு நெய் விளக்காக ஏற்றுங்க. 7 வாரம் 9 வாரம் இந்த மாதிரி கணக்கு வச்சுக்கிட்டு என்ன விஷயம் உங்களுக்கு நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை மனசார வேண்டிக்கிட்டு நீங்கள் தொடர்ந்து நெய் விளக்கு ஏற்றிட்டு கொண்டைக்கல்லை மாலை சாத்திட்டு நீங்கள் வரலாங்க. இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரும்போது நீங்கள் நினைக்கிற விஷயம் உங்களுக்கு உடனடியாக கைகூடி வரும். அப்படி கோவிலுக்கு போக முடியாதவங்க நீங்கள் வீட்டிலையே இருந்து கொடுங்க. இன்றைக்கி இரவுக்குள்ளே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிவிடுங்க. உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் குரு பகவானை மனசார வேண்டிக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற விஷயம் உடனே கைகூடி வருங்க. இந்த மந்திரத்தை நீங்கள் தினந்தோறும் கூட இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சொல்லிவிடுங்க. கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற விஷயம் கைகூடி வர்ற வரைக்கும் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஏதாவது ஒரு கோரிக்கை மட்டும் வையுங்க. அது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த கோரிக்கை வைங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி.